இவ்வளவு சொல்லியும் மனசு சமாதானமே பட மாட்டேங்க. இன்னும் கவலையோட இருக்கா? உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என்னது, என் மருமகளுக்கு சங்கடமா இருக்கா? அப்படி யார்கிட்ட தான் உட்கார்ந்து பாடி பேசிட்டு இருக்கா? அட சொல்லத கேளு மேனகா. கொஞ்சம் சோகமா இருக்கதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு. அப்பதான் நீ பார்க்கிறதுக்கு நல்லா இருப்ப பத்துக்க. எனக்கும் உன்னை சிரிச்ச முகமா பார்க்கதான் எனக்கு பிடிக்கும். அத்தாடி, பக்கத்து வீட்டு சுசீலாவுக்கு மருமவா மேனகா. அவகிட்டயே என் மருமவ பாடி பேசிட்டு இருக்கா. மேனகா சிரிச்ச முகமா இருந்தா என் மருமகளுக்கு பிடிக்குமா? வாயில வரது அவ்வளவு பொய். ஏதே பக்கத்து வீட்ல மாமியார் மருமகளும் ரொம்ப ஓவரா சீன போட்டுட்டுல கிடக்காளுவா. ரெண்டு பேரும் என்னைக்காவது ஒரு நாள் சண்டையை போடுவாவோ. அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்ல என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. இப்ப என்னடானா மேனகா சிரிச்ச முகமா இருந்தாதான் இவளுக்கு பிடிக்குமா? அப்பா என்ன பேச்சு பேசுதா? அட சொல்லத கேளு மேனகா, நல்ல சிரிச்ச முகமா இருயா. எப்படி கவிதா, நான் சிரிச்ச முகமா இருக்க மனசுல எவ்வளவு சங்கடமா இருக்கு. நான் எல்லாருக்கும் நல்லதா நினைக்கேன், ஆனா எல்லாரும் என்ன இப்படி நினைக்காவல. அது சரிதான், நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அது எல்லாம் கெட்டதால முடியும். நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, எல்லாம் கண் திருஷ்டியாக்கும். கண் திருஷ்டி எல்லாம் கழிச்சா எல்லாம் சரியாயிரும் மேனகா. தடி, கண் திருஷ்டி போடப்பட்டவளே இவதானே. வீட்டை கட்டி பாலை காய்ச்சி நிம்மதியா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியலையே. சரி விடு மேனகா, எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிரும். எங்க மாமியாரை எல்லாரும் மதிக்கணும்னு தானே எங்க அம்மா சீர்வரிசை அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு எங்க அம்மா கிட்டயும் எங்க மைனிகாரிகிட்டயும் சத்தம் போட்டேன். மாமியார் மரியாதையா இருக்கணும்னு அம்மையும் மைனிகாரியும் சத்தம் போட்டாலாம்ல. இவ சத்தமா போட்டா சண்டையில போட்டா அதான் அவங்க பாட்டுக்கு வந்த வழியே வீட்டுக்கு கிளம்பிடுவோமேனு கிளம்பி போயிட்டாவோ. அம்மா வீட்ல இருந்து விசேஷத்துக்குன்னு வந்த யாருமே ஒரு வாய் சோறு கூட திங்காம போயிட்டாவளேன்னு ஒரு கவலை இல்ல இவளுக்கு. இவ கவலையா இருக்கானா? அந்த கவலையை தீக்கிறதுக்கு என் மருமகளை பார்த்து பேசுறதுக்கு வந்திருக்கா. என் மருமவ லேசுப்பட்டவளா? ஏற்கனவே சந்தில சிந்து பாடப்பட்டவா. இப்போ அவ மாமியாலும் இவளும் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. நல்ல வாய் இருக்குன்னு தெற்கையும் வடக்கையுமா தான் பேசுவா. நீ கவலைப்படாத மேனகா, நான் வேணா சுசீலா கிட்ட பேசி பார்க்கட்டா உனக்காக? ஆமா ஆமா, சுசீலா கிட்ட பேசி இனி மருமகளை மூஞ்சில முழிக்காதபடி ஆக்கி போடுவா. அப்படியே சொல்லுதே கவிதா, எங்க மாமியார் கிட்ட நீ எனக்காக பேசுதியா? அட கூறு கெட்டவளா, இவா ஒருத்தி இவள பேச சொல்லுதா பாரு. இந்த மேனகா சரியில்லை. என் மருமக கிட்ட இருந்து பேசுறத நிப்பாட்டணும் முதல்ல. இன்னும் நம்ம இடையில போய் பேசலனா அப்புறம் இந்த பேத்த மேனகா எல்லாத்தையும் கேட்டு மண்டை ஆட்டிக்கிட்டே இருப்பா. அதுக்கு என்ன மேனகா, சுசீலா கிட்ட உனக்காக நான் பேசுறேன். நான் பேசாம வேற யாரு பேச போறா உனக்காக? ஆமா ஆமா, வேற யாரு இவளுக்காக பேசுவாவோ? நீ ஒரு ஆள் போதுமே குடும்பத்தை ரெண்டாக்கி இனி மாமியார் மருமகளும் ஒருத்தர் பார்க்க முடியாதபடி பேச முடியாதபடி ஆக்கி போடுவாளா? நான் இவளுக்கு மாமியாரா இருக்கிறதுனால ஏதோ இவளை வச்சு குப்பையை கொட்டி காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். இவ அடுத்த குடியை கெடுக்கிறதுக்குலாம் வந்திருக்கா. மேனகா, யாமக்கா இப்படி இருக்கா? ஏதே நீங்க எதுக்கு அவட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல. ஏன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்காளா? என்ன ஏதுன்னு கேட்டேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப வாயை மூடிட்டே பேசாம இரு, நான் அவகிட்ட பேசிடுறேன். ஏ பாட்டியா, எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கு. இவா ஒருத்தி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா இப்ப எங்க மாமியார்ட்ட பேசிட்டு இருக்கா. ஏதே அதான் நான் தான் மேனகிட்ட பேசிட்டு இருக்கோம்ல. அங்க அடுப்புல சோறு வெந்திருக்கும், போய் வடிச்சு வைங்க போங்க. அப்புறம் சோறு குழஞ்சு போயிட்டுனா அவங்க மகன் சோறு திங்க மாட்டாரு. அப்புறம் என்னதான் குத்தம் சொல்லிட்டு இருப்பாரு போங்க. என் மருமகள அது வந்து அதான் போங்க சோத்த வடிங்கன்னு சொல்லுதம்ல. அது திமிரு பிடிச்சவா. நான் மேனகிட்ட போய் ஏதாவது பேசி அவ வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம்ல. அதுக்கெல்லாம் என்ன இப்படி துரத்தி விடுதா? மாசமான சம்பளத்தை மட்டும் புருஷன்கிட்ட இருந்து ₹1 குறையாம வாங்கிக்கிட்டாள. இப்ப அவளுக்கு சோத்த வடிச்சா என்ன? அவ கையில முறிஞ்சா போய் கிடக்கு. சோத்த வடி குழம்ப வையின்னு என்கிட்ட வேலை மட்டும் சொல்லுதா. திமிரு பிடிச்சவா. இருட்டி, உனக்கு ஒரு நாட்டை இருக்கு. நானும் குடும்பம் பிரிஞ்சிடப்படாதுன்னு தான் இவளுக்கு சமாளிச்சு போய்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா என் தலைக்கு மேல ஏறுதா. பாத்தியா மேனகா, இப்ப எங்க மாமியார்ட்ட ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி பயந்து போய் போயிட்டாவ பத்தியா? என்ன கவிதா இப்படி சொல்லுதா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். போய் சோத்த வடிங்கன்னு சொன்ன உடனே எங்க மாமியார் மூச்சு கட்டாம போயிட்டாவ பத்தியா? உனக்கு உங்க மாமியார் கிட்ட நடிக்க தெரியவே இல்ல பத்துக்க. என்னது நடிக்கணுமா? ஆமா, நடிக்கதான் செய்யணும். ஒரு உடம்பு சரியில்லைன்னா எத்தே என்னால முடியல, என்னால ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு போய் படுத்துக்கிட்டு அப்படியே நடிச்சிடணும். ஆனா நீ அப்படியா? என் மாமியார் என்ன பத்தி பெருமையா சொல்லுவோ, அப்படி இப்படின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு கிடந்தா. இப்ப பாத்தியா உன் தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாவோ. இப்ப என்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு எங்க மாமியார் என்ன மதிக்க மாட்டேக்காவோ, என்ன ஒரு மனுஷியே நினைக்க மாட்டேக்காவோ, பாலை காய்ச்சும் எங்க வீட்டுல நிம்மதி இல்லைன்னு என்கிட்ட வந்து உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. முதல்ல நல்லா நடிக்க கத்துக்க. அப்பதான் உன் மாமியார் வீட்டுல நீ மகாராணியா இருக்க முடியும். சரி கவிதா, இனி உன்னை பார்த்து நான் எப்படி நடிக்கணும்னு கத்துக்கிடுவேன். சரியா? வெளியே என்ன ஒரே சத்தமா கேக்கு? ஆமா கவிதா, எனக்கும் யாரோ சண்டை போடுறது சத்தம் கேக்கு பத்துக்க. எதே ஏன் என்ன சோத்த வெடி குழஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு கிடந்தா இப்ப எத்தே பொத்தேன்னு கூப்பிட்டு நடக்கா? எத்தே தெருவுல யாரோ சண்டை
போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அதான் நீங்க போய் பாத்திருப்பீல்ல, அதான் யாரு சண்டை போடுதான்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு கூப்பிட்டது. அது நான் என்னத்துக்கு தெருல போய் பார்க்கணும்? நம்ம வீட்டு அடுக்கால ஜன்னலோட பார்த்தாலே தெருல யார் யாரு சண்டை போடுதான்னு பாத்தறலாமே. யார்கிட்ட சண்டை போடுதாவோ? யாரு நான் உட்கார்ந்திருக்கல மேனகா, அவ மாமியாரும் நம்ம காமாட்சியும் தான் சண்டை போட்டு கிடக்காவோ. என்னத்தை சொல்லுதியா? காமாட்சியக்காவும் சுசிலா தீமா சண்டை போட்டுட்டு இருக்காவோ? ஆமாங்க, ரெண்டு பேரும் தெருல அங்கே இங்கேயுமா நின்னு சண்டை போட்டு கிடக்காளுவா. இந்த சோத்தை வடிச்சு வச்சுக்கிட்டு தான் என்ன யாருன்னு போய் பார்க்கணும். இவ பாட்டு இந்த சோப்பால உட்காந்துக்கிடுவா. வெளியே அங்க யாரு சண்டை போடுதாவோ என்ன சண்டை போடுதாவோன்னு போய் நான் விசாரிச்சுட்டு வந்து இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா. ஆளை பாரு ஆளை, திமிரு பிடிச்சவா. சோறு வடிச்ச சுடு தண்ணி இவ மூஞ்சல குறை ஊத்த. ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. தெருல கடத்துல சண்டை போடுதாவளா? ஆமா, நீ என்னத்துக்கு இப்படி பதறிட்டு கிடக்க? சண்டை போடுது எங்க மாமியார்ல? ஆமா மேனகா, உன் மாமியார் தான். நீ இவ்வளவு நேரமா என்கிட்ட சங்கடப்பட்டு புலம்பிட்டு கிடந்தேல்ல, அதுக்கு இதான் சரியான நேரம். என்ன சொல்லுதா கவிதா? அதான் நான் சொன்னோம்ல நடிக்கணும்னு. நடிக்கணுமா? அட ஆமா மேனகா. சரி இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காத சோபால, எந்திரிச்சு வா, நான் உனக்கு என்ன ஏதுன்னு சொல்லி தாரேன். நடிக்கணும்னு சொல்லுதா? பழைய படம் மாதிரி நடிக்கணுமா, இப்ப உள்ள புது படம் மாதிரி நடிக்கணுமா? ஒண்ணுமே தெரியலையே. நித்யா நித்யா, என்ன வேலை செய்ய சொன்னாலும் ஒரு வேலையை செய்யதானே இவன்? ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. கேட்டா ஊரு பூரா என்னமோ இவன் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுதான்னு பெருமை பேச்சு வேற. ஏ கமலா, ஓமவனா அவன் எல்லாருக்கும் உதவி பண்ணுவானே, நல்ல பையனாச்சே அப்படின்னு தான் சொல்லுவாவோ. ஊர் முழுக்க நல்ல பேர் எடுத்துக்கு வீட்டுல பெத்த தாய்க்கு ஒரு உதவி பண்ணுதானா? வயலுக்கு போயிருக்க மனுஷனுக்கு போய் சாப்பாட்டை கொடுத்துட்டு வரலன்னு சொன்னா கேட்டது கிடையாது. அவன் பாட்டுக்கு கட்டில படுத்திருக்கான். யாரு என்னமோ சொல்லிட்டு போங்கன்னு காது கேட்காத மாதிரில படுத்துட்டு கிடக்கான். ஏலா பாரு, இவ்வளவு காட்டு கத்து கத்துதே, காதுல விழாத மாதிரில படுத்து கிடக்கான். எல்லாம் நான் செஞ்ச பாவமா என்னன்னு தெரியலம்மா. இந்த வீட்டுக்கு வந்து இவன் அப்பங்கிட்டையும் இவங்கிட்டையும் நான் படாத பாடுதான் படுத்துட்டு கிடக்கேன். காலையில ரேஷன் கடையில போய் இந்த அரிசியும் சீனியும் வாங்கிட்டு வா மக்கான்னு சொன்னா அதுக்கும் நான் போக மாட்டேன், எனக்கு வேலை கிடக்கு, அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு கிடந்தவன் இப்ப கட்டில படுத்துல கிடக்கான். என்ன செய்ய? நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படி ஒரு மனுஷனாவது எனக்கு உதவி பண்ணுதாவளா? நேத்திக்கு எனக்கு கால் வலின்னு சொல்லிக்கிட்டு சின்ன பொண்ணு 2 குடம் தண்ணி எடுத்து கொண்டு வீட்டுல கொண்டு வச்சா. அப்புறம் நம்ம கீதா வந்து கடையில இருந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தந்தா. இவன் இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானே. நாளைக்கு காலையில நிச்சயமல பட்டு எடுக்கிறதுக்கு போகணும். இல்ல வண்டிக்கு போன் பண்ணியாவது சொல்லல எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு சொன்னா அதையும் கேட்டு கேட்காத மாதிரி அணக்கம் இல்லாம கிடக்கான். இவனை எல்லாம் என்னன்னு சொல்லுது? லேய் லேய் சுபாசே, சப்பா இவனை சத்தம் போட்டு எனக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போகுது. என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். ஊர்ல நல்ல பேர் வாங்கினா போதுமா? நான் முடியாம கிடந்தா கூட என் மகன் பார்க்க மாட்டான் போலுக்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கஞ்சியை வாங்கி குடிச்சுக்கிட்டு அப்படியே கிடக்க வேண்டியதா. நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன் போல. அதனாலதான் இவன் 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்கு. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. மகனே, அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன், அவளை காணவில்லை, அவளை காணவே இல்லை, காணவில்லை காணவில்லை. எப்பா காணவில்லை, அவளை காணவில்லை. எப்பா இந்த நக்கல் நையாண்டித்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்ல என்னல சொல்லுதா? நான் பாட்டுக்கு பாட்டுலாம் பாடிட்டு நின்னே, நீ என்னடா நக்கலு நையாண்டித்தனம்னு சொல்லிட்டு கிடக்கா? இங்க பாருப்பா, நீ எதுவும் பேசாத, எனக்கு அவ்வளவு கோவம் வருது உன் மேல. மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. மரியாதை கெட்டு போயிருமா? இந்த பேய் ஏன் இப்படி சத்தம் போட்டு கிடக்கா? சுபாசே, லே சுபாசே. இல்ல என்ன மரியாதை கெட்டு போயிருந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு கிடக்கா? அப்படிதான் சொல்லுவேன். வாயை மூடிட்டு பேசாம இரும். இல்ல என்ன திமிரு உனக்கு ரொம்ப கூடி போச்சோ? வாயை மூடிட்டு இரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே. இங்க பாருப்பா, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்னல சொல்லிவிட்டா? என்ன என்னதுக்கு 2 பேரும் இப்படி சத்தம் போட்டு கிடக்கீங்க நடு வீட்ல நின்னுகிட்டு? என்னடி நடு வீட்ல நின்னு சண்டை போடுதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? அப்ப தெருவுல நின்னு சண்டை போடட்டா? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்கேன். உன் மவனுக்கு கொஞ்சம் திமிர் கூடி போயிடுடி. நான் வரும்போது இங்க டீ கடையில பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்தனா, சரி எப்படி வீட்டுக்குள்ள வரும்போது அப்படியே பாடுனேன். அதை கேட்டுட்டு ரொம்ப துள்ளிக்கிட்டு தெரியா? மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லுதாண்டி. ஏன் நான் பாட்டு பாடவே கூடாதா? நான் என்ன இவன் வச்சாளா? இவன் சொல்லதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு? இந்த உலகத்துல இந்த வீட்டுல எனக்கு பாட்டு பாடுறது கூட உரிமை இல்லையா? என்னல நடக்கீங்க? அந்த மனுஷன் ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போறாரு, நீ எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கா? மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு கிடக்கா?
ஏமா இவர் நான் பாட்டு பாடாண்டான்னு சொல்லல. என்ன பார்த்து எப்படி கிண்டலா பாடினாரு தெரியுமா? அதுவும் நான் சோகமா வருத்தமா கட்டில படுத்து கிடக்கேன், என் காது கிட்ட வந்து நின்னுகிட்டு பாடிட்டு நிக்காரு. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அதான் அந்த மனுஷன் சொல்லுதாரு, வரும்போது டீ கடையில பாட்டு போட்டிருந்து அதை கேட்டுக்கிட்டே அப்படி வந்து பாடுனேன்னு. அதுக்குன்னு என்ன கிண்டல் பண்ணத மாதிரி என் காதுல வந்து பாடினாருன்னா எனக்கு கோவம் வராதா? நானே பல டென்ஷன்ல இருக்கேன், இதுல இவர் வேற. சொல்லி வைமா இவர்கிட்ட, சும்மா இந்த கிண்டல் பண்ணத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்கன்னு. ஐயோ கடவுளே, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? ஒரு நியாயத்தை சொல்லு, நான் பாட்டு பாடுனது தப்பா? ஏமா இவர் என்ன பாடினார் தெரியுமா? நீ நல்ல என் பொண்டாட்டி கிட்ட சொல்லுது, நான் சொல்லுதம்ல. எடி கமலா, நான் என்ன பாட்டு பாடினேன் தெரியுமா? அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, இப்படி தண்டி பாடுனேன். இதை கேட்டுக்கிட்டுல உன் மவன் அப்படியே தைய தக்கான்னு குதிச்சுட்டு கிடக்கான். குதிச்சுக்கிட்டு சொல்லி வை உன் மவன் கிட்ட, எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஏப்பா மறுபடியும் பாடாதே அந்த பாட்டை. இல்ல நானும் தான் பாத்துக்கிட்டு நிக்கேன், என்னல அப்படி பாட்டு பாடி விட்டாரு, உனக்கு இவ்வளவு கோவம் வருது? அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு நித்யாவை பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காருமா. ஆமல, அந்த பிள்ளைய பத்தி எனக்கு பாடணும்னு அவசியம் மாதிரி லூசு பயல. நான் தான் சொல்லுதம்ல டீ கடையில இருந்து பாட்டு போட்டிருந்தேன்னு. இல்லப்பா எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பார்த்துதான் கிண்டல் பண்ணுதா. நித்யா ஒண்ணும் என்ன விட்டு போக மாட்டா, அவ எப்படியும் எனக்காக திரும்பி வருவா. ஆமா ஆமா திரும்பி வருவா, உன் தலையில மண்ணள்ளி போடுறதுக்கு வருவா. இங்க பாருல, எதுக்கு ஒரு லிமிட் தான் உண்டு பத்துக்க. இனி அந்த பிள்ளைய பத்தி இந்த வீட்ல நீ பேசுன, உன் வாயை உடைச்சிருவான் பத்துக்க. நீ வேண்டாம், வசதி இல்லாதவன், பெரிய வீடு வாசல் இல்லாதவன் உன்னை விட்டுட்டு தானே ஓடுனா. அவளுக்காக பெத்த அப்பன போய் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. ஏமா இங்க பாருல, எம்மா நொம்மான்னு குரல வசதி பேசுனேன்னு வச்சுக்கே, அப்புறம் வாயை உடைச்சிருவேன். இந்த திமிருத்தனமா பேசுற வேலையெல்லாம் எங்க கிட்ட வச்சுக்கிடாத. காலையில இருந்தே ரெண்டு காலும் வலிக்கல, எனக்கு காலு உழையுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஊரு பூரா என்னமோ எல்லாருக்கும் நான் உதவி பண்ணுவேன், தேடி தேடி உதவி பண்ணுவேன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்கிய. நான் ரேஷன் கடைக்குதல்ல உன்னை போயிட்டு வர சொன்னேன். இங்க கட்டில படுத்துக்கிட்டு சோக கதையை பாடிட்டு கிடக்கா. வீட்டுல இருக்கப்பட்ட பெத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேக்கா. அவ உன்னை விட்டு ஓடி போனது சரிதான்ல, அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிருந்தா நீ எங்களை மதிச்சிருக்கவே மாட்டே போலுக்க. ஆமா கமலா, நீ சொல்லதான் சரி. ஆமா ஆமா இப்ப சொல்லும், நீ சொல்லதான் சரின்னு. எனக்கு மவன் பிறந்திருக்கான், என்ன கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிடுவான், அப்படி பாத்துக்கிடுவான், இப்படி பாத்துக்கிடுவான்னு அப்ப பீத்தி நீர. இப்ப பாரு நம்மளை எப்படி பாத்துக்கிடுதாம்னு. இவனை ஏமாத்திட்டு ஓடி போனவளுக்காக நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க பாத்தீரா? கமலா, நீ சொல்லதெல்லாம் சரிதான் டி. என்னல முழிக்க? வீட்டுல சும்மா தானே இருக்க? வயலுக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. பெரிய மகராசன் சுவாறு கொண்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான், ஆனா ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் உதவி பண்ணுவான். நீர் வாரும், உமருக்கு சோறு போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடும். இவங்கிட்ட ரெண்டு பேசிட்டு இருக்காதீங்க, அப்புறம் உள்ள மானத்தையும் கெடுத்து போடுவான். ஏமா என்னல உன் சீரெல்லாம் எங்களுக்கு இப்பதானே தெரியுது. மகன் பாத்துக்கிடுவான், எங்க மகன் பாத்துக்கிடுவான்னு ஊரு பூரா தம்பட்டம் அடிச்சதெல்லாம் தப்புல. கடைசி காலத்துல எங்க தலையில கல்ல தூக்கி போடுறாத. இங்க பாரு, சும்மா இப்படி நடு வீட்டுல நின்னுகிட்டு சத்தம் போட்டிருக்கப்பட்ட வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவன் எல்லாம் ஏமானத்தை வாங்கி விடுவாவோ. இவ்வளவு திமிரு இவனுக்கு, எப்படி எடுத்தறிஞ்சு பேசுதான். இங்க பாரு, சும்மா இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்க வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. நம்ம பக்கத்து தெரு கோபி அண்ணன் தான் வேனுக்கு பேசி வச்சிருக்கேன். அந்த அண்ணனுக்கு ஒரு நேரம் போன் பண்ணி சொல்லிரு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பணும்னு, காலையில வேனை கொண்டு வந்து விட்டுருங்கன்னு. என்னல இப்படி செலகணக்க நிக்கா? நான் சொன்னதெல்லாம் உன் காதுல விழுந்துச்சா? ஆமா ஆமா தீமுரு பிடிச்சவன், எவ்வளவு பாசமா ஒத்திகேரு மவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம தலையில மண்ணெல்லி போட்டுருவோம் உங்களுக்கு. இவன் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டோம்ல. மலர்தான் என் வீட்டு மருமவ. நித்யா என்ன பார்க்க திரும்பி வருவியா? போன் கூட பண்ணா எடுக்க மாட்டேங்க நித்யா. ஏக்கா நாளைக்கு காலையில 10 மணிக்கு தானே போகணும். 10 மணிக்கா? எங்க சின்ன பொண்ணு? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டியே? நாளைக்கு காலையில மலருக்கு நம்ம நிச்சயமல பட்டு எடுக்க போறோம்ல, அதான் 10 மணிக்கு போகணும்லான்னு கேட்டேன். ஓ அதுவா? ஆமாமா 10 மணிக்குதான். என்னக்கா இப்படி மறந்து போயிருக்கிய? அட மறக்கல சின்ன பொண்ணு, ரேஷன் கடைக்கு அன்னைக்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, ஒருவேளை அதை பத்தி சொல்லுதியோன்னு நினைச்சேன் பத்துக்க. ஏக்கா கமலாக்கா நேத்திக்கே வந்து சொல்லிட்டு போனாவல்லக்கா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வீட்டு வாசல்ல வேன் வந்துரும், எல்லாரும் ரெடியா இருங்கன்னு. ஆமா சின்ன பொண்ணு, காலையில 10 மணிக்கு என்ன, ஒரு 9:30 மணி 9:45 நம்ம ரெடி ஆயிருவோம். அதான் நான் பார்த்தேன், நீங்களும் ஒருவேளை மறந்துட்டேன்னு நினைச்சேன். அதான் சொன்னோம்ல சின்ன பொண்ணு, நீ ரேஷன் கடைக்கு கூப்பிடுதியோன்னு நினைச்சேன்னு. ரேஷன் கடைக்கெல்லாம் இன்னும் 2 நாள் கழிச்சு போலாங்க்கா. நேத்துக்கெல்லாம் செம கூட்டமா, வாசல் கிட்ட வரைக்கும் கியூ நின்னுச்சாங்க்கா.
ஆமா சின்ன பொண்ணு 2 நாளா நல்ல கூட்டமா தான் இருக்கான். நானும் அடுத்த வாரம் போலதான் போகலாம்னு இருக்கேன் பாத்துக்க. ஏக்கா எங்க மாமியார் பட்டு எடுக்க நான்லாம் வரல. நீ பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு போ. நான் பாத்துக்கிட்டதேன். என்னாலாம் கடைக்குள்ள வந்து நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு நடக்க முடியாது. அதனால நீ மட்டும் போயிட்டு வா மருமவளான்னு எங்க அத்தை சொன்னாவக்கா. ஆமா சின்ன பொண்ணு, எங்க மாமியாரும் அப்படிதான் சொன்னாவ பாத்துக்க. வெயில் அடிச்சாப்புல இருக்கு, மழையும் வருது, என்னால வர முடியாது, நீ அவங்க எல்லார் கூடயும் போயிட்டு வா மருமவளான்னு என்னையும் சொன்னாவ பாத்துக்க. அப்படியாக்கா? அப்ப 2 பேர் மாமியாரும் வரல. ஆமா சின்ன பொண்ணு, வயசான காலத்துல அங்க கடையில வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா தான் உட்கார போறாவோ. பட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்டணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லுவாவோ. ஆமாக்கா அதுவும் சரிதான். ஏக்கா நம்ம கீதாக்கா மாமியார் வரவோ தெரியுமா? அப்படியா? கீதா மாமியார் வராவளா? ஆமாக்கா, நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னோம்ல, கீதாக்காவும் நானும் ஒரே மாதிரி பட்டு எடுக்க போறோம்னு. இப்ப அவங்க மாமியாரும் அதே மாதிரி பட்டு எடுக்க போறாங்களாக்கா. இப்ப கீதாக்கா திருந்திட்டாவ பத்தியலா. இப்ப மாமியார் மருமகனும் என்ன ஒத்துமையா இருக்காவோ தெரியுமா? இப்ப கீதாக்கா தலையில ரோஜா பூ வச்சு விடுறது எல்லாம் அவங்க மாமியார் இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. சரி, 4 முடி திருந்தினாலும் திருந்தின அவன் மாமியாரும் திருந்திட்டாவ போலுக்கு. எப்படியோ சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரிதான். ஆமா ஏக்கா, உங்க வீட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வரையில நாளைக்கு கடைக்கு? இல்ல சின்ன பொண்ணு, பெரியவளுக்கு இன்னும் ஏதோ காலேஜ்ல படிக்கணுமா, அதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போனோம். நான் அங்க போயிருவோம்மா என் ஃப்ரெண்டு கூடன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் சின்னவா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்கா. அப்படியாக்கா? ஐசு உங்க தங்கச்சி வீட்டுக்கா போயிருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, என் தங்கச்சி மாவா இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ் பத்தியா, என் மவக்குள்ள புக்கு கைடு எல்லாம் கிடந்து பத்துக்க. அதெல்லாம் சரி கொண்டு கொடுத்துட்டு வரேமான்னு சித்தி வீட்டுக்கு போயிருக்கா. ஏக்கா அப்ப நீங்க மட்டும்தான் வருவேளா? ஆமா சின்ன பொண்ணு, இந்த பிள்ளைகளை கூட்டுறதா நம்ம நிம்மதியா துணி எடுக்க முடியுமா? நாம ஒரு கரையில பட்டு பாத்துக்கிட்டு இருப்போம். இந்த பிள்ளைகளும் ஏமா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டா அங்கேயும் இங்கேயும் நம்மள புடிச்சு இழுக்கலாம் செய்யும். ஆமாக்கா அதுவும் சரிதான். அக்கா அப்புறம் புளிச்சோறு, தக்காளி சோறு, எலுமிச்சை சோறு இந்த 3 கொண்டு போனா போதும்ல? அட என்னத்துக்கு சின்ன பொண்ணு? ஏக்கா என்னக்கா புரியாம சொல்லுதிய? பெரிய மனுஷியா இருந்து நீங்க தானே எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதேன். நம்ம நாளைக்கு துணி கடைக்கலாக போறோம் துணி எடுக்க. காலையில 10 மணிக்கு போனோம்னா ராத்திரி எப்படியும் கடையை அடைச்சுக்கிட்டு தான் நம்ம வருவோம். அது வரைக்கும் நமக்கு வயிறு பசிக்கும்ல, சாப்பிடாண்டமா. வெளியே கடையில போய் தின்னுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிறதுக்கு அங்கனே துணி கடையில ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு கெட்டு சோற கொண்டுட்டு போய் நல்லா தின்னுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம்ல. என்னங்க சிரிக்கிய? நான் சொல்லுது கரெக்ட் தானே? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம துணிமணி எடுக்க போகும்போது நேரங்காலமே பார்க்க மாட்டோம்ல. சாயங்காலம் ஆகுதா, காலையில ஆகுதா, ராத்திரி ஆகுதான்னு ஒண்ணும் தெரியாமலா துணி எடுத்துட்டு கிடப்போம். அதுக்கு தானக்கா சொல்லுதேன், நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நேரங்காலம் பார்க்கணும்ல. எவ்வளவு நேரம்னாலும் நின்று துணியை பார்த்து எடுத்துக்கிட்டு பொறுமையா வரலாம்ல. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. அப்ப நானே சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டுமா? பார்வதி பாட்டிக்கிட்டலாம் ஒண்ணும் சொல்லாண்டா. இக்க பார்வதி பாட்டிக்கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாண்டா. நமக்கு உண்டான சாப்பாடு நம்மளே செஞ்சு எடுத்துட்டு போய்க்கலாம். இக்க நீங்க புளிச்சோறு நல்லா செய்வே இல்லக்கா. நீங்க புளிச்சோறு செய்யுங்க, நான் தக்காளி சாறு செஞ்சு கொண்டாறேன். நம்ம கீதாக்கா வீட்டுல தான் எலுமிச்சம்பழம் மரமே நிக்க. அவங்களே எலுமிச்சம்பழம் சோத்தை செஞ்சு கொண்டு வர சொல்லிடலாம். கீதாவுக்கு 100 ஆயுசு. சின்ன பொண்ணு, நீ சொன்ன உடனே ஓட்டமும் நடையுமா வாரா பாரு. ஏன் ஆமா கீதாக்கா இன்னும் ஓடாதிய, வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, நில்லுங்க. கீதாக்கா உங்களுக்கு 100 ஆயுசு. 100 ஆயுசெல்லாம் இருக்கட்டும், நீ வேற சின்ன பொண்ணு. என்னாச்சு கீதா, ஏன் இப்படி ஓட்டமும் நடையுமா ஓடி வர? ஏக்கா அது ஏன் கேக்கிய? நம்ம கமலாக்கா வீட்ல. என்னது கமலாக்கா வீட்லயா? என்ன கீதாக்கா என்னாச்சு, என்னன்னு சொல்லுங்க. ஏ சின்ன பொண்ணு, கமலாக்கா வீட்ல அப்பாவுக்கும் மவளுக்கும் ஒரே சண்டை பத்துக்க. என்னக்கா சொல்லுதிய? கமலாக்கா வீட்ல அப்பாவுக்கும் மவனுக்கும் ஒரே சண்டையா? ஆமா சின்ன பொண்ணு, கமலாக்கா நேற்றுக்கு எனக்கு பாத்திமா பிரியாணி தந்தால, அதுல கொஞ்சம் மீதி இருக்கு கீதா, உனக்கு வேணும்னா வந்து வாங்கிட்டு போன்னு என்கிட்ட சொன்னா பத்துக்க. நானும் சரி மத்தியான நேரம் ஆகுத, கொஞ்சம் வயிறு வெச்சாலே இருக்கு, பிரியாணி தின்னா நல்லா இருக்குமேன்னு போய் கமலாக்கா கிட்ட வாங்கலான்னு போனேன். நானும் வாசல் கிட்ட தான் போறேன், அப்பாவுக்கு மவனுக்கும் ஒரே சண்டை. என்ன சொல்லுத கீதா? சுபாஷுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டையா? ஆமாக்கா, அவன் சுபாஷ் சொல்லுற அப்பாவை பார்த்து மரியாதையை பேசும், இந்த கிண்டல் கேலியெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதியோ, மரியாதையை இரும்னு இப்படி எல்லாம் சொல்றான் பாத்துக்கங்க. அப்படியாக்கா? ஆமாங்க, நானும் வாசல்ல நின்னு இதை கேட்ட உடனே எனக்கு கை காலெல்லாம் நடுங்கி போயிட்டு பாத்துக்க. பிரியாணியும் வேண்டாம், ஒரு ஆணியும் வேண்டாம்னு ஒரே ஓட்டமாங்க ஓடியே வந்து விட்டேன். அப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் இந்த சுபாஷ் பைய கோவத்துல நம்மள அடிச்சு கிடிச்சிட கூடாது பத்தியா, அதான் பயந்து போய் ஓடியே வந்துட்டேன் பாத்துக்க. இந்த பையன் சரியே இல்ல பாத்துக்க, இன்னும் அந்த ஓடி போன நித்யா பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருக்காமனு நினைக்க பாத்துக்க. அடக்க கடவுளே, மலர் பிள்ளைக்கு வேற இவன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுவே கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்கு. அவளை எப்படிடா சமாளிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, இந்த பய வேற இப்படி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கிடக்கானே.
சரி நம்மளும் பரவாசல் வழியா போய் கமலாக்கா கிட்ட என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டு அந்த அக்காவுக்கு சமாதானம் சொல்லிட்டு வரலாம்னு தான் நினைச்சேன். சரி இப்பவுமே அவங்க எல்லாரும் கோவத்துல இருக்காவோ, நம்ம போய் எதுவும் சொல்லி வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நானும் என் பாட்டுக்கு இந்த பக்கமா வந்துட்டேன் பத்துக்க. ஊர்ல இருக்கப்பட்ட எல்லாத்துக்கும் எவ்வளவு மரியாதை கொடுத்து தன்மையா பேச வந்த சுபாஷ் பைய இப்ப பெத்த தாய் தகப்படையே மரியாதை இல்லாமல பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் நேரம் காலம் தாங்க காரணம். ஐயோ பாவம் கமலாக்கா, எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவாவோ, வீட்டுல சங்கடப்பட்டுல உட்காந்துருப்பாவோ. நீ வேற சின்ன பொண்ணு சங்கடப்பட்டுக்கிட்ட இந்நேரம் வீட்டுல ஒரு ஓரமா குத்த வச்சுக்கிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பாவோ. பாவம் அந்த அக்கா, ஒரே ஒரு பையன் எவ்வளவு பெருமையா இருந்தாவோ, இப்ப அந்த பையனாலதான் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காவோ. விதி யார விட்டது சின்ன பொண்ணு? மரகதக்கா. கமலா சத்தம் கேக்கு. நான் தான்க்கா. நானே தான்க்கா. ஏக்கா உங்களுக்கு 100 ஆயுசு. இவ்வளவு நேரமா உங்களை பத்தி தான்க்கா பேசிட்டு இருந்தேன். தூர போ. 100 ஆயுசா. இருக்க காலம் வரைக்கும் நிம்மதியா இருந்தாலே எனக்கு போதும். ஏக்கா நான் சொன்ன பத்தியா கமலாக்கா வீட்ல பிரச்சனைன்னு. இப்போ எப்படி கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கவுன்னு பாத்தீங்களா? கமலா உன்னை இப்படி பார்த்ததுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பத்துக்க. என்னக்கா செய்ய எல்லாம் என் தலை எழுத்து. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. ஏட்டியா என்ன பார்த்து மரியாதை இல்லாம பேசுன உன் வாயை உடைச்சிரும் பத்துக்க. ஏக்கா உங்க மவன மாதிரி நான் ஒண்ணு உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசல. நீங்க கண்ணீரை வடிச்சு கதறிட்டு வந்து நிக்கல. உங்களுக்கு ஆதரவா சமாதானமா இருக்கட்டுமேன்னா ஒரு பாட்டு பாடுறேங்கா. அந்த பாட்டுல அப்படிதான் வரும். இங்க பாரு, பாட்டுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லாத. இவ்வளவு நேரமா ஒரு பாட்டால தான் எங்க வீட்ல சண்டையே வந்துச்சு. என்னக்கா சொல்லுதீங்க? ஏ கமலாக்கா, என்னக்கா சொல்லுதியா? ஒரு பாட்டால உங்க வீட்டுல சண்டையே வந்துச்சா? ஆமா சின்ன பொண்ணு. இதுதான் நடந்தது சின்ன பொண்ணு. அடப்பாவிகளா, ஒரு பாட்டு பாடினதுக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஆமா சின்ன பொண்ணு. என் வீட்டுக்காரர் அந்த பாட்டை டீ கடையில கேட்டுட்டு இருந்தா அப்படியே பாடிட்டே வந்தாரா. இந்த பையன் வேற வீட்ல அப்படியே சோகமா படுத்திருந்தா. அத அவர் பாடினதை கேட்டுக்கிட்டு என்னதான் கிண்டல் பண்ணுதாருன்னு சொல்லிக்கிட்டு அப்பாவுக்கும் மவனுக்கும் ஒரே சண்டை. எம்மாவே என் வீட்டுக்காரரை பார்த்து மரியாதையா பேசும்னு சொல்லிவிட்டா. என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா இந்த பயலோட. ஒத்தைக்கு வருமாவே நீ எவ்வளவு பாசமா வளர்த்தா. இன்னைக்கு பெத்தவங்களை எடுத்துறிஞ்சு பேசுனா அந்த பிள்ளைக்காக. அடடா சுபாஷ் இப்படி மாறுவான்னு நாங்க கனவுல கூட நினைக்கலையே. ஆமாக்கா நானும் தான் கனவுல கூட நினைக்கலையே. என் மவனுக்கு ஊரு பூரா நல்ல பேர் இல்ல. இப்ப ஊரு பூரா என் மானத்தை வாங்கி விடுவான் போலக்கா. ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. என்ன பண்ணதுனே எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏக்கா உங்க மகன் இப்படி மரியாதை இல்லாம பேசுதான்னு நீங்க தப்பா எதுவும் முடிவு பண்ணிடாதீங்கக்கா. என்னைக்கு இத சொல்லுதா? அது வந்து ஏக்கா உங்க மகன் சுபாஷ் உங்களையும் அந்த அண்ணனையும் பார்த்து 2 பேரும் என்கிட்ட மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டை பட்டோம்லக்கா. அத உங்க வீட்டு வாசல்ல நின்னு நான் பார்த்துட்டு தான்க்கா வந்தேன். அத கேட்டு எனக்கே எவ்வளவு மனசு சங்கடமா இருந்தது தெரியுமா? பெத்தவங்க நீங்க எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பீங்க. அதனால தப்பா எதுவும் முடிவு பண்ணிடாதீங்கக்கா. தப்பான முடிவா? என்ன உளறிட்டு கிடக்கா? ஏக்கா அது வந்து நீங்க இப்ப உங்க மவனுக்கு அம்மாவா இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளுக்கு மாமியாரா இருக்கணும். அப்புறம் உங்க பேர பிள்ளைகளுக்கு ஆட்சியா இருக்கணும். அப்புறம் இன்னும் எவ்வளவு கடமைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ஒரேடியா மன அழுத்தத்துல போயிடாதீங்கக்கா. அப்படின்னா ஏக்கா நீங்க மனசு சங்கடப்பட்டு தப்பான முடிவெடுத்து ஒரேடியா போய் சேர்ந்துறாதீங்கன்னு சொல்லுதியா? அதே தான்க்கா. கப்புனு கரெக்டா புடிச்சிட்டேக்கா. அவளையும் மனசு சங்கடப்பட்டு கிடக்கா. இந்த கீதா வேற. இங்க பாரு, நான் என்னத்துக்கு சாவணும்? ஏக்கா ரொம்ப சத்தம் போடாதீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் ஹார்ட் பக்குன்னு வெடிச்சு போயிருக்கா. ஹார்ட் வெடிச்சு போயிருமா? வெடிச்சு பேசாம இருட்டி. அந்த கிறுக்கு பயலுக்காக நான் என்னத்துக்கு மனசு சங்கடப்பட்டு சாவணும்? ஏதோ மனசு சங்கடமா இருக்க கொஞ்சம் 2 சொட்டு கண்ணீரை விட்டா மனசு சமாதானம் ஆயிருமேன்னு அழுதுகிட்டு இருந்தேன். நீ என்ன ஒரேடியா கொண்டு போய் சேர்த்துருவா போலுக்க. இந்த 4 மணிக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சும்மா இருக்கப்பட்டவளை சாவடிச்சிருவோம் போலுக்க. மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு. இவ என்ன சமாதானப்படுத்தல. தூரப்பட்டியங்க. என்ன செய்ய பாருங்க மக்களே, நல்லதுக்கே காலம் இல்ல. ஆதரவா 4 வார்த்தை பேசலாம்னு பார்த்தா என்ன பார்த்து தூர போட்டின்னு சொல்லுதாவோ.
என்ன செய்ய, நான் வேற இப்ப முன்ன மாதிரி இல்ல, திருந்தி வேற தொலைச்சிட்டேன். அதனால எதுவும் பதிலுக்கு பேசாம அமைதியா நிப்போம். ஏ கமலா, சுபாஷ் பேசுனதெல்லாம் உண்மையா? ஆமாக்கா, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியும். அவன் என்னத்த சொன்னாலும் நான் மாற மாட்டேங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலர் தான் என் வீட்டு மருமவ. அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி சொல்லுங்கக்கா. ஆமா சின்ன பண்ணி, அங்க ஒருத்தி ரூபா பணம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இவனை விட்டு போட்டு ஓடி போயிட்டா. அவளுக்காக போட்டு கதறிட்டு கண்ணீரை விட்டுட்டு கிடக்கான் கிறுக்கு பையன். மலரு தங்கமான பிள்ளை. அந்த பிள்ளைக்கு மனசை காயப்படுத்துறதுக்கு நான் விரும்பல சின்ன பண்ணி. எப்படி இருந்தாலும் என் வீட்டு மருமவ மலர் தான். அதுல நான் உறுதியா இருக்கேன். நீ சொல்லதெல்லாம் சரிதான் கமலா. இருந்தாலும் மலரு உன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா சுபாஷும் சமாதானப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிடணும்ல. அதான்க்கா எனக்கும் மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. திடீர்னு இவன் வீட்டை விட்டு போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடிடுவானு கூட கொஞ்சம் பயமா இருக்கு பார்த்துடுங்க. ஏக்கா சுபாஷ் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்க்கா. அப்படி ஓடி போகணும்னு நினைச்சிருந்தா அவன் அன்னைக்கே போயிருப்பான்லக்கா. இப்ப வரைக்கும் வீட்டுல தானக்கா இருக்கான். அவன் சங்கடப்பட்டு கண்ணீரை வடிச்சாலும் வீட்டுக்குள்ள தானே இருக்கான். போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாத்துக்க. அந்த பிள்ளை போனே எடுக்க மாட்டேக்கு. அது எப்படிக்கா போனை எடுக்கும்? அதான் அந்த பிள்ளைய பத்தி தெரிஞ்சு போச்சுல, பணத்துக்கு ஆசைப்பட்ட பிள்ளைன்னு. அதான் சொல்லிட்டு தானே போச்சான், உனக்கு பணம் இல்ல, பெரிய வீடு இல்ல, மாட மாளிகை இல்ல, நான் உங்க வீட்டுல ராணி மாதிரி இருக்க முடியாது, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கா. காணாத குறைக்கு நான் எங்க மாமா பையனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா. யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்க்கா. ஆனா அவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டோம்லக்கா. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சுபாஷ் நம்மளை ஏமாத்திட்டுலாம் விட்டுட்டு ஓட மாட்டான். மலர் தான் உங்க வீட்டு மருமவ. நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணு. இருந்தாலும் என்ன கமலா? ஏக்கா, நம்ம பக்கத்து ஊர் அண்ணாச்சி இருக்காருல. யாரு? ஜோசியக்கார அண்ணாச்சியா? ஆமாக்கா, நம்ம பக்கத்து ஊர் அண்ணாச்சி இருக்காருல, அவர்கிட்ட கொண்டு போய் என் மகன் ஜாதகத்தை கொடுத்து அவனுக்கு கல்யாணம் எப்ப நல்லபடியா நடக்குமா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம்னு இருக்கேன்க்கா. அட என்னக்கா நீங்க, நாளைக்கு நிச்சயம்ல பட்டு எடுக்க போறோம். இன்னைக்கு போய் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணலாமா என் அவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிய. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, ஒரு மனசு சமாதானத்துக்கு தான். இங்க பாருங்கக்கா, நம்பிக்கை வைங்க மனசுல. முதல்ல நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவள் பறந்து போனாளே டொட்டொட்டொய், என்னை மறந்து போனாளே. இங்க பாருக்கீடா, தேவையில்லாம இந்த பாட்டை இனி ஒரு நேரம் பாடுறேன்னு வச்சுக்கிய, உன்னை கொன்னிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுறோம் பாத்துக்க. வெளிய வாடி சுசீலா. என்னது சுசீலாவா? ஆமா மேனகா, என்ன சுசீலாவா நீ இருக்க? உங்க மாமியார் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காவோ? சண்டையா? ஆமா, அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி முழிச்சிட்டு நிக்க. இப்பதானே எங்க அத்தை வந்து சொல்லிட்டு போனாவோ, அங்க வெளிய தெருவுல உங்க மாமியாருக்கும் காமாட்சியக்காவுக்கும் சண்டைன்னு. கவிதா, காமாட்சியக்கா எப்படி சத்தம் போடுதாவோ பாத்தியா? சத்தம் போட்டு நீ எதுக்கு வாயை பொளந்துட்டு பேசாம பாத்துக்கிட்டு நிக்க? வேற என்ன செய்ய? சண்டைய தூரமா நின்னு நம்ம வேடிக்கை தானே பார்க்கணும். சண்டைய தூரமா நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? அத நீ சொல்லுறியாக்கோ? நீ போய் சண்டை போடு. என்னது, நான் சண்டை போடணுமா? ஆமா, அதான் உங்க மாமியார் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க காமாட்சியக்கா, நீ போய் சண்டை போடு. ஐயோ, நான் போய் சண்டை போடணுமா? ஆமா, அப்படியே உனக்கெல்லாம் சண்டையே போட தெரியாது பாரு. அது நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போடுவேன், என் மைனிகாரிட்ட சண்டை போடுவேன், அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லார் கூடயும் சண்டை போடுவேன். ஆனா காமாட்சியக்கா கிட்ட என்னால சண்டை போட முடியாதும்மா. கூறுகிட்ட மேனகா, வாய்ப்பெல்லாம் தேடி வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. பாத்தியா, பேச்சு வாக்குல என்ன பத்தி கூறுகிட்டவன்னு சொல்லுத. ஆமா, வாய்ப்பு தன்னால தேடி வருது. நீ என்னடா சண்டை போட மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்க. அப்ப நான் உன்னை கூறுகிட்டவன் தானே சொல்ல முடியும். இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ள கிடந்து என்கிட்ட எப்படி அழுதுட்டு கிடந்த? எங்க மாமியார் என்ன மதிக்கவே மாட்டாவோ? நான் என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தியா? நான் உனக்கு வழி எல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல. இப்ப உங்க மாமியார் உன்னை பத்தி நல்லபடியா நினைக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ என்ன சொல்லுத? இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியாத மாதிரி நீ என்ன சொல்லுதன்னு கேட்க பத்தியா? இதுக்கு தான் உன்னை கூறுகிட்டவன்னு சொன்னேன். எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு நேரமும் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்திருக்க? ஏ சுசீலா, ஏதாடி சண்டை போடும்போதும் காமாட்சி அக்காவுக்கு குரல் கணீர்ல உழுது. ஏ சொல்லத கேளு மேனகா, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. போய் காமாட்சி அக்கா கிட்ட சண்டை போடு. அப்பதான் உங்க மாமியார் உன்னை பத்தி நல்லபடியா நினைப்பாவோ. அப்படின்னா சொல்லுதா? ஆமா, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ இவ்வளவு நேரமா கண்ணீரை விட்டு கதறினதுக்கு உனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது. போ மேனகா, போ. யாத்தாடி இவ என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. மேனகா கோவமால போறா. என்ன தெருல கிடந்து சத்தம் போட்டு கிடக்கிய? வாடியம்மா ராசாத்தி. என் பேர் ஒண்ணும் ராசாத்தி இல்ல, மேனகா. ஆமா, உனக்கு இப்போ மேடையில கூப்பிட்டு பட்டம் கொடுக்க போறோம்ல, உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு போட்டியங்க. அப்படி
மாமியாருக்காக உயிரையே கொடுப்பானாம்ல. இப்படி வீட்டு வாசல்ல கொண்டு குப்பையை கொண்டு வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷியா? நாங்க என்னங்க சேவையா பண்ணிட்டு கிடக்கோம் உங்க வீட்டு குப்பையெல்லாம் நாங்க அள்ளி போடுறதுக்கு? தெருவுல நடக்க முடியல காலை வச்சு அவ்வளவு குப்பையும் பொறைச்சு கொண்டு எங்க வீட்டு வாசல்ல தான போட்டு வச்சிருக்கிய. இதுல எங்க மாமியார் கிட்ட சத்தம் போட்டு பேசுவியா? சொல்ல போனா நியாயத்துக்கு எங்க மாமியார் தான் உங்ககிட்ட வந்து சண்டைக்கு வரணும். சாக்கடை குப்பையை உங்க வீட்ல இருந்து எங்க வீடு வரைக்கும் தள்ளி விடுது. சரியான கூறு கிட்டவங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாம அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு கிடக்கா. பேசு காமாட்சி கிட்ட நீ வாங்கி பிடிக்கதான் போற. அடியே ராசாத்தி, இங்க என்ன நடக்குன்னு தெரியாம பேசாத. ஆமா, இங்க என்ன நடக்குன்னு வால் போஸ்டர் வர ஒட்டுவாங்களாக்கும். எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு? மரியாதை இந்த குப்பை எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல கிளியர் பண்ணி இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கிடுங்க, நான் போலீஸ கூப்பிடுவேன். என்னடி சொன்ன? போலீஸ கூப்பிடுவியா? கூப்பிடு. நியாயத்தை நானும் பேசிக்கிடுவேன். வந்துட்டு அப்படியே மாமியாளுக்கு சப்பாட்டு பண்ணிக்கிட்டு மாமியா உன் மூஞ்சியை முடிக்க மாட்டேன் வீட்டை விட்டு கிளம்பிட்டின்னு சொல்லிட்டா நீ என்னடா அவளுக்கு சப்பாட்டு பண்ணிட்டு கிடக்க? எங்க வீட்டு பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, உங்க சுவாலியை மட்டும் பாருங்க. வாயெல்லாம் அதிகம் பேசாம குப்பையை முதல்ல எடுக்கங்க இருந்து. எடி ஓவரா பேசுனா பல்லகள பேத்துறோம் பாத்துக்க. குப்பையை நான் எடுக்கணுமா? ஆமா, அப்ப 5 நிமிஷம் நேரம் கொடுத்தேன், இப்ப ஒரே நிமிஷம் தான். இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த குப்பையெல்லாம் நீங்க எடுத்துட்டு போவல போலீஸ் கூப்பிட்டு உங்களை ஜெயில தள்ளி போடுவேன், ஜாக்கிரதை. கவிதா, எப்படி நீ சொல்லி கொடுத்த மாதிரியே நான் பேசுதேனா? சூப்பர் மேனகா, சூப்பர். நான் இப்படி எங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கதா எங்க மாமியார் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாவோ. ஆமா, சுசிலா தே வீட்டுக்குள்ள கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பாவோ. நம்ம மருமவ நமக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுதா அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுவா உன்ன. எங்க மாமியார் புகழ்ந்து பேசுதெல்லாம் சரிதான், ஆனா காமாட்சிக்கா மூஞ்ச பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு கவிதா. அட என்ன மேனகா, சும்மா பயந்துகிட்டே கிடந்த வேலையெல்லாம் ஆகுமா? உங்க மாமியார் உன்ன நல்ல வேணும் நினைக்கணும், அதுக்கு இதுதான் சரி. போய் நல்ல சண்டை போடு. சரி கவிதா, குப்பையை எடுக்க போறா இல்லையா? குப்பைய தானே எடுத்துட்டா போச்சு. அந்த பயம் இருக்கட்டும். யாருகிட்ட? சுசிலா மர்ம கிட்டயா? கவிதா பாத்தியா, நான் பேசின பேச்சுல காமாட்சிக்கா பயந்து போயிட்டாவோ. ஆமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்னமோ சொன்ன காமாட்சி கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு. நீ பேசுன பேச்சுல எப்படி குப்பை அள்ளிக்கிட்டு இருக்காவோ பாத்தியா? அதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. குப்பைய தூக்கி போடணுமாம்ல, இருடி. குப்பை தாம்டி, இந்த குப்பை போதுமா இல்லனா இன்னும் கொஞ்சம் வேணுமா? காமாட்சிக்கா நீங்க அநியாயம் பண்ணுவீங்க. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்களை ஜெயில்ல புடிச்சு தள்ளுதே பாருங்க. பண்ணுடி, போலீஸ்க்கு நான் யாருக்கு வேணாலும் போன பண்ணு. உன் மாமியாரி அவ வீட்டு குப்பையில என் வீட்டு வாசல்ல போட்டுட்டு போயிருக்கா. நான் அதுக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்னமோ உங்க வீட்டு குப்பையை தூக்கிட்டு போ சொல்லிட்டு கிடக்கா. இது உங்க வீட்டு குப்பையா? ஆமாடி, இது உங்க வீட்டு குப்பை தான். உன் மாமியாரி யாரும் தெருவுல பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு என் வீட்டு வாசல்ல குப்பையை அள்ளி போட்டுவிட்டு அவ பாட்டுக்கு நைஸா வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து கதை அடைச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீ பேச வந்துட்டியாடி? இந்தாடி உன் வீட்டு குப்பை அள்ளிட்டு ஓடு வந்துக்க. கவிதா, ஐயோ என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாமல மேனகாட்ட காமாட்சி கிட்ட போய் சண்டை போடுன்னு சொல்லிவிட்டேன். காமாட்சி அக்கா தெருவுல கிடந்து குப்பை அள்ளி மேனகா மூஞ்சிலேயே போட்டுட்டாவோ. யாத்தாடி, இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா, நம்ம பாட்டுக்கு போயிருவோம். கவிதா, ஆமா கவிதா நீ கூப்பாடு போடு. அவ பேச்ச கேட்டுக்கிட்டு காமாட்சி கிட்ட சண்டையை போட்டேல்ல, வாங்கி புடிச்சுக்க எல்லாத்தையும். ஐயோ குப்பையெல்லாம் நாறுதே, எத்தனை நாள் குப்பைன்னு தெரியலையே. இருட்டி, உன் மாமியா எங்க வீட்டு பக்கமா தான் சாக்கடையை தள்ளி விட்டா, அவளுக்கு கோரிட்டு வந்து உன் தலையில ஊத்துதே. கீதாக்கா சின்ன பொண்ணு வந்துட்டியா? ஆமாக்கா, 10 மணிக்கெல்லாம் வேன் வந்துரும்னு சொன்னாவோ. நம்ம ஒரு 9-9:30 மணிக்கு போனாதானக்கா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருக்கும். எல்லா பொருளும்னு நீ சொல்லுது சாப்பாட்டை தானே சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, முக்கியமானதே அதுதானே. ஆமா அதானே முக்கியமே. எதே இந்த மருமோள சின்ன பொண்ணு குரல் கேட்ட உடனே தூக்கு வழியே தூக்கிட்டு வந்துட்டேனே. சரிங்க தே. மணக்க தக்காளி சோறு. சின்ன பொண்ணு நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்க? ஏக்கா, நான் எலுமிச்சஞ்சோறு கிண்டி கொண்டு வந்திருக்கேன்க்கா. ஏக்கா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? எம்மாடி சின்ன பொண்ணு, என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சாப்பாடாக செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, எங்க அத்தை எனக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சோறு செஞ்சு தந்திருக்காவோ. கீதாக்கா திருந்தினாவோ. இப்ப மாமியா மருமவ அலப்பற தாங்க முடியலையே. மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சோறு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அந்த அக்கா என்னடான்னா எங்க மாமியார் எனக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சாப்பாடு செஞ்சு தந்திருக்காவோடு என்ன பெருமை பீத்துதாவோ. சரி, என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்ச சாப்பாடு வந்திருக்கலாம், அது வரைக்கும் சந்தோஷம்.
சின்ன பொண்ணு மரகதக்கா புளிச்சோறு தானே கொண்டு வருவாவோ? ஆமாக்கா, நம்ம அப்படித்தானே பேசி வச்சிருந்தோம். நான் எலுமிச்சை சோறு, நீங்க தக்காளி சோறு, மரகதக்கா புளிச்சோறு. அப்பாடா, சாப்பாடெல்லாம் ரெடி. இனி நம்ம நிம்மதியா போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஆமா கிரிஜாத்தே, நீங்க வரலையா? இல்ல மக்கா, நான் வரல. அங்க வீட்டு வேலையெல்லாம் கிடக்கும் பத்தியா. அப்புறம் பைப்ல தண்ணி வேற வரும், தண்ணி பிடிச்சு வைக்கணும்ல. அதான் நான் வரலனா என்ன, ஏன் மரும வரல? ஏ அப்பா, இது வல்லவோ மாமியா மருமவோ பாசம். ஏடி, உங்களுக்கு கிளி பச்சை கலர் தானே பிடிக்கும். ஏன் மருமல, எனக்கு பிடிக்கும்ல, ஒண்ணும் பார்க்காண்டா. உனக்கு என்ன பட்டு கலர் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துட்டு வா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஐயோ, இவ 2 பேரும் தொல்லை தாங்க முடியலையே. எத்தி, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் அதை பார்த்து நம்ம 2 பேருக்கும் சேமா ஒரே மாதிரியான பட்டு புடவை எடுத்துட்டு வரேன். சொல்லுற கேளு மருமல, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச மாதிரியே பட்டு சேலை எடுத்துட்டு வா. சரிங்க தே, நீங்க சொல்லதை நான் கேட்காம இருப்பேனா? அப்ப நான் போயிட்டு வரேன் தே. சரி மருமல, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க தே. சின்ன பொண்ணு போலாமா? என்ன சின்ன பொண்ணு அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா? வா போவோம். வேன் வந்துரும்ல, அப்புறம் நமக்காக காத்துட்டு கிடக்க கூடாதுல சின்ன பொண்ணு. வா போவோம். ஏக்கா, நீங்க திருந்துட்டிய, இப்ப நீங்களும் உங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கிய, சரிதான். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு ஓவரா வேண்டாம்க்கா. அட சும்மா இரு சின்ன பொண்ணு. நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து கண் பொறு போட்டுறாத, அப்புறம் கஷ்டமாயிரும்ல. ஆமா, இவங்க ஒத்துமையா இருக்கிறத பார்த்து நான் கண் திருஷ்டி போட போறேனா. எலுமிச்சை சோறு ரெடி, தக்காளி சோறும் ரெடி, புளிச்சோறு ரெடியா இருக்கான்னு போய் பாப்போம். மரகதக்கா.